الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد قال الله تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فان خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு இறைவனாகிய அல்லாஹ் நமக்கு அனைத்து புகழ். அது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அனுப்புடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக ஜும்ஆவுடைய நாளன்று அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்தவனாக இருந்து ஆரம்பித்தேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்ததனுடைய காரணத்தை தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டினார். எதற்காக அவரை நாம் படைத்தோம், என்ன நோக்கத்திற்காக படைத்தோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறார். அது மிக முக்கியமான ஒரு வசனம் சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தின் 2வது வசனம். அல்லாஹ் ரப்பிலும் சுருக்கமாக மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு சொல்லிவிடுவார். الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. மனிதனுக்கு இந்த வாழ்க்கையை மரணத்தை நாம் படைத்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களை படைத்தவர்களுக்கு நாம் நிறைய அனுப்புரையை கொடுத்திருக்கிறோம். அவருடைய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக மட்டுமே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? நல்லமான காரியங்களை செய்கிறார்களா அல்லது பாவமான காரியங்களை செயல்களை விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? பாவங்கள் செய்யாமல் பௌபால் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா?
இப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். அது அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் நன்மையான காரியங்களை ஆர்வமாக ஆசையாகவும் செய்ய வேண்டும். அந்த அமல்களை நம்முடைய மனோஇச்சை ஆசைப்படக்கூடிய நெகிழ் நிலையில் அந்த அமல்களை செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நன்மையான காரியங்களை நீங்க செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்பதை சோதிப்படும் சொல்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய மனோஇச்சை எதை நமக்கு அழகாக காட்டுகிறதோ அதையெல்லாம் நன்மையான காரியம் என்று நம்மால் செய்ய முடியுமா? முடியாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க வேண்டுமானால், அவனுக்கு செயலை கொடுக்க வேண்டுமானால், அந்த செயல் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டு அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமலை ஏற்றுக்கொள்வார். இந்த அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதற்கான முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? அக்கீதா கொள்கை நம்மிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அக்கீதா இல்லை என்றால், கொள்கை இல்லை என்றால், நன்மையெல்லாம் ரொம்ப அதில் பதாகம் மன்சூரா அழித்துடுவார். உதாரணமாக சொல்கிறேன், ஷியாக்கள் தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், காதியானிகள் நோன்பு வைக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள், எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கிறார்கள், காரியாக்களும் நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். ஏன் கபரை வணங்கக்கூடிய முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிறார்கள், இப்படிப்பட்ட பல அமல்களை செய்கிறார்கள். இந்த அமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். அகீதாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அகீதாவை, எந்த கொள்கையை நம்மிடத்தில் கொடுத்தார்களோ அந்த கொள்கையை குழப்பம் செய்யாமல், அந்த கொள்கையின் ஏற்றத்தை புதிதாக எதையும் உருவாக்காமல் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக அந்த கொள்கைதான் சரியாக. கொள்கை சரியாக இருக்கிறது என்பதற்காக அமல்களை அப்படி ஏற்றுக்கொள்வார் இல்லை. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிபந்தனை என்ன தெரியுமா? அந்த அமல் என்பதோடு செய்யக்கூடிய அமலாக இருக்க வேண்டும். அந்த அமலில் உண்மை தூய்மை, அதாவது ஒரு செயல் நாம் அற்புதமாக பார்க்கக்கூடிய ஒரு பாதையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அதை ஓரமாக கொண்டு செல்வதாக இருந்தாலும், கொண்டு போவதாக இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் வேண்டும். இது யாருக்காக செய்கிறேன், எதற்காக செய்கிறேன்? ஷிர்குல் இராதா என்று சொல்வார்கள். நோக்கத்தில் இணைவு. செயல்கள் அழகானதாக இருக்கும், அது நன்மையானதாக இருக்கும், ஆனால் அதை செய்யக்கூடிய நோக்கத்தில் இணைவித்து வேற யாராவது நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அதை செய்கின்றோம், என்னை புகழ வேண்டும் என்பதற்காக சதக்கா செய்கின்றோம், ஜக்காத் கொடுக்கின்றோம். அமலை எல்லாம் சொல்கிறார், நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு பதிவு புத்தகம் கொடுக்கப்படும், மலக்குமார்கள் கொடுப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மையான காரியம் அல்லாஹ் சொல்லுவார், அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்லுவார். மலக்குமார்கள் சொல்லுவார், யாரோ இதில் பதிவு செய்வதெல்லாம் நன்மையான காரியம், இந்த அடியா நிறைய நன்மைகள் செய்வது மலக்குமார்களுக்கு கூட தெரியாது. நோக்கத்தை அறிந்து அல்லாஹ் மட்டும். அவர்கள் சொல்லுவார்கள், நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார், இந்த நாளில் எனக்காக செய்யப்பட்ட அமல்களை மட்டுமே நான் அங்கீகரிப்பேன். அந்த அமல்களின் நோக்கத்தில் இருக்கிறது, அதை தூக்கி எறிந்துள்ளீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். இப்படிப்பட்ட நிலை நாளை மறுமை நாளும் ஏற்படும். சில மக்களுடைய அமல்கள் ஹராம் மன்சூரா தூய்மைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து விட்டுள்ளார். நன்மையான காரியம் ஏன் அது இஹ்லாஸ் இல்லை என்றால், உள்ள தூய்மை இல்லை என்றால் அதற்கு அல்லாஹ்வுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. அதை மறுமை நாளில் யார் முதலில் நரகத்தில் தள்ளப்படுவார்கள்?
ஒரு மனிதன் அதிகமான மனிதன் மக்களுக்கு உற்சாகத்தில் இந்த மூவரும் தான் நாளை மறுமை நாளில் முதலாக நரகத்தின் முதலுக்கு ஏன் அவருடைய நோக்கத்தில் இணைந்து இருந்தது. அல்லாஹ் சொல்லுவார், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், அவரிடத்தில் உங்களுக்கு கேள்வியாக அல்லாஹ் கேட்பார். அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் உணர்ந்தாக செய்வோம் என்று. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவார், கதத்தை நீங்கள் அனைவரும் பொய் சொல்கிறீர்கள், உங்களுக்கு இன்னொரு சிந்தனை இருந்தது, மக்கள் உங்களை பாராட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலமாக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க. அப்படிப்பட்ட கேவலமான நிலை ஏற்பட்டுவிடும். இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அமல். இஹ்லாஸ் இருக்கிறது, உள்ள தூய்மை இருக்கிறது, இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் இன்னொரு நிபந்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும் அல்லாஹ். அதாவது இறைவா என்று சொல்லக்கூடிய பின்பற்றுதல் இருக்க வேண்டும். ஒரு அமலை நாம் செய்கிறோம் என்றால் அந்த அமல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் சொன்னால் ஒரு அமல் நடந்து வந்தால் அதை நிராகரித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் காரணமாக நிச்சயமாக அந்த அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வார். இந்த மூன்று நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தாலும் கூட அந்த அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏதோ கொண்டு போக்காக தொழுது விடுகிறோம், ஏதோ திருப்தி செய்வதற்காக அமல்கள் செய்து விடுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அக்கீதாவில் சரியாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செய்யக்கூடிய அந்த அமல்களாக இருந்தாலும் அதை அலட்சியமாக ஒதுக்கூடாது. நாம் செய்யக்கூடிய ஒரு அற்பமான ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் ஒதுக்குறார். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒதுக்குறார் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் அல்லாஹ் ஒதுக்குறாரின் கட்டளையிட்டார் அந்த காபாவை கட்டி முடிப்பதற்கு. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் ஒதுக்குறாரின் நேரடியாக கட்டளையிட்டதின் பேரில் அதை கட்டி முடித்து விட்டு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சொல்லிக்காட்டி அடிப்படையாக இந்த இப்ராஹீமிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்னாடி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறானே, உதாரணமாக சொல்கிறார். அவர் பிரார்த்தனை செய்தார் என்றால் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் தெரிவித்து பொறுமையாக இருக்காதீர்கள். அதனால் தான் சஹாபாக்களை பொறுத்தவரை ரமலானுக்கு முன்பாக நோன்பை எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்வார்கள். இந்த ரமலானை எப்படியாவது அடைய வேண்டும், இந்த ரமலானை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று. அந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்த ரமலான் வருவதை அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்கள். நம்முடைய நிலையை கொஞ்சம் சிந்திப்பார். இப்படிப்பட்ட நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. அமல்களை எல்லாம் பொதுப்போக்காக சர்வ சாதாரணமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அமல்களுடைய வெகுமதியை புரிந்து கொள்ளாமல் தெரியத்திற்குரியவற்றை நாம் செய்யக்கூடிய இந்த கஷ்டத்திற்குமே கஷ்டமாக நாம் அமல்கள் செய்கிறோம். அப்படித்தானே? பலகீனத்திற்குமே பலகீனமாக இந்த அமல்கள் இப்படிப்பட்ட அடிப்படையில் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீதின் அடிப்படையில் இஹ்லாஸாக ரசூலுல்லாஹை பின்பற்றி இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் சில முக்கியமான காரண காரியத்தால் அப்படியே நம்மை விட்டு அழிந்துவோம். முதலில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இணையத்தின் மூலமாக அமல்கள் அளிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாததின் காரணமாக
அந்த அமல்கள் அளிக்கப்படும். அதே சமயம் பிற மக்களை நோவினை செய்தால், நம்ம சாதாரண நினைக்கிறோம் அல்லாஹ் விஷயத்துல கரெக்டா இருக்கு, தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன், ஹஜ் செய்கிறேன், முன்னாள் செய்கிறேன். ஆனால் நமக்கு அறியாமலே நாம் செய்த அமலை பிறருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? பிறருடைய மானத்தோடு விளையாடுவதன் காரணமா இதை நம்ம அலட்சியமா தானே பார்க்கிறோம். தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பிற அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த பிறர் மனிதர்களுடைய கண்ணியத்தை பேணக்கூடிய விஷயத்தில் நமக்கு இருக்கிறதா? பிற மனிதனுடைய மானத்தை அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்தினால், அவர்களை பற்றி புறம்பேசினால், அவருடைய நம்முடைய நன்மை அவர்களுக்கு சென்றுவிடும். எப்போது ஒரு மனிதரை பற்றி பேசலாம் தெரியுமா? மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது. ஒரு மனிதனை பற்றி பேசலாம். அதாவது ஒரு மனிதர் இந்த மார்க்கத்தை ஈடுபடுத்தும் நிலையாக, மார்க்கத்திற்கு முரணாக செயல்படக்கூடிய நேரத்தில், அல்லது அந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் பொய்யாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து அவரை சுற்றி காட்டி பேசலாம். இதற்கு மட்டும் மார்க்கம் நமக்கு அனுமதி கிடைக்கிறது. ஆனால் அவருடைய குறைகளை துருவி ஆராய்வதை இஸ்லாமிய மார்க்கம் தெல்ல தெளிவாக தடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இர்வான், நீங்கள் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி அழகாக நிறைய நன்மைகள் செய்யக்கூடியவர், நிறைய அமல்கள் செய்யக்கூடியவர்கள், தொழுகையா இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஆர்வமாக ஆச்சரியம் செய்யக்கூடியவர். ஆனால் இந்த பெண்ணின் காரணமாக அண்டை வீட்டார்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இந்த பெண்ணை பார்த்தாலே அவர்கள் பயப்படுகிறார்கள். சொன்னாங்க, அந்த பெண் நரகத்திற்குரியவர், அந்த பெண் நரகத்திற்குரியவர் சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாய் நமக்கு எல்லாம் தெரியும். நிறைய இடத்தில் இது கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நோயின் காரணமாக அதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சூழலில் கூட அப்படியே நடக்க முடியாமல் சஹாபாக்களுடைய சபைக்கு வருகிறார்கள். சபைக்கு வந்து சஹாபாக்கள் கேட்க, யா ரசூலுல்லாஹ், இந்த நேரத்தில் நீங்க ஏன் வந்தீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதற்காக இங்கே வந்தேன் தெரியுமா? உங்களிடத்தில் பழிதீர்த்துக் கொள்வது. சொல்றாங்க, இந்த நேரத்தில் என்னிடத்தில் பழிதீர்த்துக் கொள்ளக்கூடிய மக்கள் பழிதீர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் நோவினை செய்திருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ உங்களை நான் துன்புறுத்தி இருந்தால், என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இதோ நான் வந்திருக்கிறேன், என்னிடத்தில் பழிதீர்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் முன் வருவார்களா? சஹாபாக்கள் முன்வருவார்களா? இல்லை, யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், என்னிடத்தில் கடனை கொடுத்தவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் பணி நிற்கக்கூடியவர்கள் பணி நிறுத்திக் கொள்ளுங்கள், யாரும் சொன்னார்கள். இந்த நேரத்தில் முன்வரக்கூடிய என் மீது பணி நிறுத்திக் கொள்ளக்கூடிய மக்களை நான் நேசிக்கிறேன். திரும்ப திரும்ப ஏதோ வார்த்தை கேட்டது. அவர்கள் என்னிடத்தில் பணி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு சஹாபி இருந்தார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பத்ர் போரில் அந்த போரில் எல்லோரும் இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த சத்தை சரி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு தடியை வைத்து சரி செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த தடியில் என்னுடைய வயிற்றில் வேகமாக பட்டுவிட்டது, அது எனக்கு வேதனை ஏற்படுத்தியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை காட்டி சொன்னார்கள்,
இதோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நபித்தோட சொன்னார், யார சொல்லலாம், உங்களை நான் அடிப்பதா? நாங்கள் ஜாகிலியத்தில் இருளில் இருந்தோ எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் நீங்கள். அநியாயங்கள் மக்கள் செய்து கொண்டிருந்தோ எங்களை மனிதன் புனிதமாக மாற்றி வருகிறீர்கள். உங்களை எப்படி அடிக்க முடியும் என்று அவர்களை பார்த்து அதை நண்பர்கள் கேட்டார் என்பது வரலாறு என்று அறிவித்து. என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அஞ்சினார்கள், ஏன் பயந்தார்கள்? காரணம் தெரியுமா? இப்போதெல்லாம் விட்டு விடுவார்கள், மறுமை நாளில் அனைவரும் வந்துவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மா முஃப்லிஸ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, போண்டியானவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? போண்டியானவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அபூ ஹுரைரா சொன்னார்கள், மல்லாதிரஹம், காசில்லாதவர், எல்லாத்தையும் சம்பாதிச்சு நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு எல்லாவற்றையும் இழந்தவன் அவன்தான் போண்டியானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உம்மத்தி ஆதி யௌமல் கியாமா, அவர்கள் நல்ல போண்டியானவர்கள். இந்த உலகத்தில் அனைத்தையும் சம்பாதித்து இழந்தார்களே, பொருளாதாரம் இல்லாமல் விற்றார்களே, அவர்கள் நல்ல போண்டியானவர்கள். என்னுடைய சமுதாயத்தில் நாளை மறுமை நாளில் சில கூட்டத்தார்கள் வருவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், ஜகாத் செய்திருப்பார்கள். அப்படி என்றால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள். இந்த அமல்களை கொண்டு நாளை சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று அவர்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, யாருக்கெல்லாம் அக்கிரமம் செய்தார்களோ, யாரை பற்றி எல்லாம் அவதூறாக பேசினார்களோ, யாரை பற்றி எல்லாம் புகழ் பேசினார்களோ, அந்த மக்கள் எல்லாம் வருவார்கள். எதற்காக? நன்மையை பிடிக்குவதற்காக. அறுமையில் என்ன இருக்கு? ஆசை இருக்குமா? பணம் இருக்குமா? நஷ்டஈடா கொடுக்க முடியுமா? நம்முடைய அமல்கள் மட்டுமே. அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய நேரம் அத்துணை அமல்களிடத்தில் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் வந்து அந்த மனிதன் முறையிடுவான், யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னுடைய மானத்தோடு விளையாண்டான், என்னை பற்றி அவனோடு பேசினான், என்னை பற்றி பேசினான். அல்லாஹ் ஒருபுறாக நீதியாளர் நீதி செலுத்தக்கூடிய அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அப்படியா என்ன செய்ய முடியும்? இப்போது அதனுடைய நன்மை அல்லாஹ் ஒருபுறாரின் தூக்கி அவர்களுக்கு அதோடு முடிந்து விட்டதா? இவர்கள் எத்துணை மக்களை அவமானப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அவர்கள் சாறை சாறையாக வருவார்கள், சாறை சாறையாக வருவார்கள், வந்து மக்கள் நன்மை படுத்துவார்கள். அதோடு முடிந்ததா? அதோடு முடிந்தாலும் கூட அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். ஆனால் அதோடு நிற்காமல் இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் செய்வார், கொடுப்பதற்கு நன்மை இல்லை, கொடுப்பதற்கு நன்மை இல்லை. பாவங்களை, அவருடைய பாவங்களை தூக்கி என்னுடைய கணக்கில் எழுதி, இப்படி அனைத்தையும் சம்பாதித்து நிறைய அமல்கள் செய்து, ஹஜ் செய்து, உமராக்கள் செய்து, கொள்கை நிலைநாட்டி, இப்படியெல்லாம் நன்மைகளை சேர்த்து கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் போய்வான். அவர்தான் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் புண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலையை நாம் சிந்திக்காமல், நம்முடைய நிலை என்ன, நாம் சரியாக இருக்கிறோமா, நாம் முறையாக அமல்கள் செய்கிறோமா, என்னுடன் இருக்கக்கூடிய குறை என்ன என்பதெல்லாம் பார்க்காமல் பிறருடைய குறையை துருவி ஆராயக்கூடியவர்களாக, குறைக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நம்ம பேசுறது அவர்கிட்ட இருக்கிறதான பேசுறோம், செய்யறதான பேசுறோம், பொய்யெல்லாம் பேசலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், கலா தரூன மல் கீபா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கிறாங்க.
புறம் பேசுறதுன்னா என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூல் ஆலம், எங்களுக்கு தெரியாது. قال ذكرك اخذك يكره الى اخريت, அதாவது உங்களுடைய நண்பனை பற்றி உங்களுடைய நண்பன் இல்லாத நிலையில் மற்றவர்களுக்கு நீங்கள் பேசுவது, இதுதான் புறம். சஹாபாக்கள் கேட்டார்கள், இன்கான ஃபியாகி, அப்படி என்றால் அந்த செயல் அவனுக்கு இருந்தாலுமா? ரசூல் சொன்னாங்க, கால இன்கான ஃபீ, அந்த செயல் அவரிடத்தில் இருந்தால்தான் அதற்கு பேர் புறம், இல்லை என்றால் அதற்கு பேர் அவதூறு. இப்படிப்பட்ட ஒரு நிலை வெளியேற்று சர்வசாதாரண இது எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படும் தெரியுமா? புறம் பேசக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்ற ஹதீஸ்கள் இருக்கிறது. கண்ணியத்துக்கு ஒரு நபித்தோழர் ஹம்மாதின் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி, அதாவது தாபீன், அவர் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அந்த இடத்திற்கு வந்தார். நான் சொன்னேன், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சத்தம் கம்மியா பேசுவேன், பக்கத்தில் இருக்கிற டேஞ்சரான, அப்படியே ஆட்சியாளருக்கு போட்டு விட்டுருவோம், சொல்லி கொடுத்துருவாரு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் பேசாம இருங்க. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவருடைய காதுக்கு கேட்கும்படி சொன்னார்கள், புறம் பேசக்கூடியவன் ஒரு காலம் சொர்க்கத்துக்கு. சர்வசாதாரணமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது கால ரஜுலின் ஹலக்கன் நாஸ், சில மனிதனுடைய வார்த்தை அப்படித்தானே இருக்கும், அவர் மட்டுமே நல்ல ஒரு மாதிரி, மனசுல சரியில்லை, யாருமே சரியில்லை, ஒருத்தரும் நல்லவன் இல்லை சொல்றாங்களா? இல்லை, காதல கேட்டுருப்பாங்க, யாரும் சரியில்லை, அவன் யோகிக்குமா இவன் யோகிக்குமா, இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். இவங்களை பத்தி அபூ சொல்றாங்க, அதாவது யார் பிற மக்கள் அழிந்து விட்டார்கள், அவரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ, அவர்கள் அழிந்து விடுவார்கள், அவர்கள் அழிந்து விடுவார்கள். இன்னும் ரபியா இப்னு ஹைதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் யாரையும் விமர்சனம் செய்து நான் பார்த்ததே இல்லை, நீங்க யாரை பத்தி பேசினதே இல்லை, என்ன காரணம்? தெளிவான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதாவது ஒரு பாவத்தை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள், இப்படிப்பட்ட ஒரு பாவமா, இப்படி எல்லாம் செய்ய முடியுமா, அதை பார்த்து அவர் கவலைப்படுவாங்க. ஆனால் அந்த கவலைப்படக்கூடிய அதே மனிதன் அந்த பாவத்தை செய்து விட்டால் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நான் செய்த நன்மையின் காரணமா அல்லாஹ் என்னை மன்னிச்சு, நான் செஞ்ச நன்மையின் காரணமா அல்லாஹ் என்னை மன்னிச்சு விடுவான். அந்த பாவத்தை அவன் செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கு நியாயம் கற்பிக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். அதனால் நான் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ததே கிடையாது என்று அந்த மார்க்க அறிஞர் சொல்கிறார். அதே போல இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, புறம் பேசக்கூடிய அந்த பாவத்தை பற்றி, அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஒரு பாவத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை பற்றி அவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் தெளிவாக ஒரு ரத்தின சுருக்கமாக பதிலை சொல்கிறார்கள். புறம் பேசுவதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது நான் புறம் பேசுவதாக இருந்தால் என்னுடைய தாய் தந்தையை பற்றி நான் புறம் பேசுவேன். ஏன் தெரியுமா? என்னுடைய நன்மை போய் சேர்வதற்கு தகுதியானவர்கள் என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய நன்மை சென்று சேர்வதற்கு தகுதியானவர்கள் என்னுடைய தாய் என்னுடைய தந்தையும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் யாரை பற்றி புறம் பேசுகிறோமோ நாம் செய்யக்கூடிய அமல்கள் அவர்களுக்கு சென்றுவிடும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுங்க. அல்லாஹ் அநியாயம் செய்வார், அல்லாஹ் நீதம் செலுத்தக்கூடிய. நாம் ஒருவரை பற்றி அவர்களும் புறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பிறரும் தவறான எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளின் தாக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாம் செய்த அந்த அமல், நாம் செய்த நற்கர்மங்கள் அப்படியே அவருக்கு அது மாற்றப்பட்டு. அதே போல
ஒரு மார்க் அறிஞர் இமாம் சீராசிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க் அறிஞர், அவருடைய தந்தை மிகப்பெரிய மார்க் அறிஞர். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய ஒரு சபை, அங்கு தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இரவு நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். இவரும் இவருடைய தந்தையும் எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த சிறுவனாக இருந்த இந்த இமாம் சொல்கிறார் தன்னுடைய தந்தையிடத்தில், இவர்களெல்லாம் உறங்குவதற்கு பதிலாக இந்த நேரத்தில் நம்மை போல தொழுகைக்கு எழுந்தால் எப்படி இருக்கும்? தொழுகாம தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்மளாம் என்ன சொல்லுவோம், பையனை பாரு, ஆர்வம் முட்டி அதை பெரிய விஷயமா பேசி என் பையன் தொழுகிறாங்கிற மாதிரி அடிப்படையில பேசுவோம். ஆனா அந்த மார்க் என்ன சொன்னார், அவருடைய தந்தை சொன்னார், நௌமுக்கும் அக்பன், இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பேசாம தூங்கி இருக்கு. இந்த வார்த்தையை சொன்னதற்கு நீ பேசாமல் தூங்கி இருக்கலாம், அது உனக்கு சிறந்ததாக இருக்கு. உன்னுடைய அமல் என்னவோ, உன்னுடைய காரியம் என்னவோ அதை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது. அப்படி அடுத்தவர்களை பற்றி அடுத்த விதத்தில் நன்மையை சொல்ல வேண்டுமானால் நேராக சென்று அவரிடத்தில் சொல்லுங்கள். ஒரு மனிதர் பகிர்வை தொழிலுக்கு வரவில்லையா, அவர் வராததின் காரணமாக நம்ம பகிர்வுரை தொழிலை முடிச்சுட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வார்த்தையை வரமாட்டேங்கிறது, தெரியல, ஆளு பதிலுக்கு பார்க்கவே முடியல. ஆனா போய் என்ன நடந்திருக்கும் நிலம் கூட விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல அவருடைய நிலையை கேவலப்படுத்துறது. அவர் நிர்வாகியாக இருந்தால் அதை விட மேலாக பேசுவார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது, அதற்கு கவலைப்படலாம், ஆனால் அந்த கவலை அவரிடத்திலே வெளிப்படும். சொல்லணும், ஏன் பஜ்ருக்கு வரல, என்ன காரணம் என்பதை அவரிடத்தில் கவலை இருந்தால் அப்படி வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள் பேசிக் கொள்ளாதீர்கள். அப்படி பேசினால் நீங்க தொழுக தூங்கிட்டு இருந்தாரா இல்லையா அவருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக புறம் பேசுவது எப்படிப்பட்ட ஒரு தவறு என்பதை நமக்கு சொல்லிக்காட்டுகிறது. அப்பா சொல்லியிருந்தார்கள், தன்னுடைய மகன் உமரலிடத்துல ஒரு முக்கியமான பொறுப்புக்காக போறாங்க. அந்த பணிக்கு அவர் அமர்த்த கிடைக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய மகன். அந்த நேரத்தில் உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசம் எப்படி இருந்தது, அமீரின் முஃமினீன், நீங்கள் அமீரின் முஃமினிடத்தில் முக்கியமான பணிக்காக செல்கிறீர்கள், எக்காரணத்தை கொண்டும் யாரை பற்றி நடத்தில் புறம் பேசுகிறார், உங்களை அவர் விலக்கி விடுவார். உமரில் எப்படி இருந்தார், எப்படி அவருக்கு பார்த்தா நம்ம புறம் பேசுறதுதான் நமக்கு பிடிக்கும். நம்மளை உயர்த்தி வேறத்துல கேவலமா பேச நமக்கு பிடிக்கும், அவங்கதான் பக்கத்துல வச்சுக்குவோம். அப்பா சொல்றாங்க, உமர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பற்றி புறம் பேசி விடாதீர்கள், அப்படி நீங்கள் பேசினால் உங்களை ஒதுக்கி விடுவார். எப்படிப்பட்ட நிலையில் நாம் சர்வ சாதாரணமாக இந்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரண எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு செய்தி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ரெக்வெஸ்ட் வைக்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கண் தெரியாது, மழை வரக்கூடிய நேரத்தில் அல்லது சிரமமான நேரத்தில் என்னால பள்ளிக்கு வர முடியாது, அதனால என்னுடைய வீட்டில் தொழிலுக்கான ஒரு இடத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அந்த இடத்தில் நீங்கள் வந்து சஹாபாக்களோடு வந்து தொழ வைத்து அதை ஆரம்பித்து வையுங்கள், அந்த இடத்தை நான் தொழுமிடமாக எடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சஹாபாக்களும் எல்லோரும் அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள். அந்த இடத்திற்கு ஒரு மனிதர் மட்டும், மாலிக் இப்னு துஹ்ஸும் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் மட்டும் வரல. ஏன் அவர் சொல்லப்படுகிறார்னா, அந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு பள்ளியுடைய ஒரு தலைவர் ஒரு இடத்திற்கு வரவில்லை என்றால் கேட்பார்கள் இல்லையா. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மாலிக் இப்னு துஹ்ஸும் எங்கே, அவர் என்ன செய்ய வரல, ஏன் வரல அப்படின்னு கேட்கிறார். உடனே இன்னொரு மதிப்போல சொல்கிறார்கள், தக்க முனாஃபிக், அவர் முனாஃபிக். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவரை பார்த்து ஏன் முனாஃபிக் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லவில்லையா? திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டார்கள்.
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, அந்த சஹாபி வராததற்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் சில முனாஃபிக்குகளோடு தொடர்பிலும் கூட இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த இடத்தில் அந்த வாயை அடைத்தார்கள். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், கலிமா சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நீங்கள் இப்படி பேசாதீர்கள். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? சீக்கிரம் பத்துவா கொடுத்துருவோம். அவன் முனாஃபிக், அவன் நயவஞ்சகன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். மார்க்க அறிஞர்கள் அமல்களை எப்படி பார்க்கிறார்கள்? நாம் தொழுகையாகவும் நோன்பாகவும் சதக்காகவாகவும் அமல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், லா யரவு இபாதத், நாங்கள் இபாதத்தை தொழுகையில் பார்க்கவில்லை, சதக்காவில் பார்க்கவில்லை, ஜிஹாதில் பார்க்கவில்லை. நாங்கள் எதில் இபாதத்தை பார்க்கிறோம் என்றால் செய்த அமல்களை பாதுகாப்பதில்தான், செய்த அமல்களை பாதுகாப்பதில்தான் அந்த இபாதத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் நாம் பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக அமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களை போல அல்ல. அவர்களுக்கு முன்பாக நம்முடைய அமல்கள் மிக மிக அர்த்தமானது. அப்படி அமல்களை பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அமல்களை எந்த அடிப்படையில் செய்கிறோமோ அதே போல அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயம் எந்த அடிப்படையில் அந்த அமல்கள் அழிக்கப்படுகிறதோ அந்த பாவங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவதாக பிரார்த்தித்தவாக என்னுடைய ஜுமாவுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون ما أمرهم يفعلون ما يفعلون. நிகழ்ச்சிக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்த நோக்கத்தை பற்றி, அதே போல அந்த அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், அது எந்த காரணத்திற்காக நமக்கு தெரியாமல் நமக்கு தெரியாமல் அதை நம்மை விட்டு அளிக்கப்படுகின்ற சில காரண காரியங்களை பற்றி பார்ப்போம். இந்த விஷயங்களை நாம் ஆணித்தரமாக உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். காரணம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஷைத்தானுடைய சூழ்ச்சி வரை பிணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் மறுமை நாளில் நாம் கேவலப்படுத்தப்பட வேண்டும், மறுமை நாளில் நாம் இழிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய நோக்கம். இணை வைக்கக்கூடிய மக்களை இணைவிக்கும் பக்கம் அழைத்து அப்படியே அவர்களை நாசமாக்கி விடுவார். ஷைத்தானுடைய சூழ்ச்சி. மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் மிக அறிவு வாய்ந்த ஒருவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அது ஷைத்தான், இப்லீஸ் தான். காரணம், உங்களை எப்படி வழிகெடுக்க வேண்டும், உங்களுடைய பலகீனம் என்ன என்பதை நான் அறிவு. நீங்கள் ஒரு நாளும் இணைகள் தீர்க்க மாட்டீர்கள் என்று உறுதியோடு இருந்தால் வெவ்வேறு வழிகளில் வழிகெடுப்பான். பொருளாதார ரீதியாக யாராக இருந்தாலும் சரி, எப்படி மார்க்கத்தை கற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியும் இவர்களை எப்படி வழிகெடுக்க வேண்டும். பல மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறவங்க நம்மை பாதுகாக்கும். அவருடைய சூழ்ச்சி மிகையானது. அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பி நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய வேண்டுமானால் மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக, திருமறை குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னுடைய அமல்களை அங்கீகரிக்க வேண்டும், என்னுடைய அமல்கள் நாளை மறுமை நாளில் எனக்கு பயனளிக்க வேண்டும்,
சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்ப வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம், பிரார்த்தனை தான் ஒரு மூவிக்கு மிகப்பெரிய ஆயுதம். அந்த அடிப்படையில் நாமும் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும். சைத்தானுடைய சூழ்ச்சிகளை வெற்றி, அந்த சூழ்ச்சியை உடைத்து அதை வெற்றி அடையக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும் என்றெல்லாம் இடத்தில் பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜுமாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.